குருசேத்திர போரின் 13வது நாளில் அபிமன்யு கௌரவர்களால் அநீதியாக கொல்லப்பட்டான். இதை அறிந்த அர்ஜுனன் துயரத்திலும் கோபத்திலும் மூழ்கினான். அவன் ஒரு உறுதி எடுத்தான். நாளை சூரியன் மறையும் முன் ஜெயத்ரதனை கொல்லாவிட்டால் நான் உயிரை விடுவேன் என்று. 14வது நாள் போரில் கௌரவர்கள் ஜெயத்ரதனை கடுமையாக பாதுகாத்தனர். அர்ஜுனன் ஜெயத்ரதனை அணுக முடியாதபடி துரோணர், கர்ணன், அஸ்வத்தாமன், கிருபாசாரியர் போன்றோர் வழிமறித்தனர். சூரியன் மறைய நேரம் நெருங்கியது. அதற்குள் ஜெயத்ரதனை அடைய முடியாமல் இருந்த அர்ஜுனனை பார்த்த கிருஷ்ணர் தன் மாயையால் சூரியனை மறைத்தார். சூரியன் மறைந்து விட்டதாக நினைத்து ஜெயத்ரதன் பாதுகாப்பிலிருந்து வெளியே வந்தான். உடனே கிருஷ்ணர் மாயையை நீக்கி உண்மையான சூரியனை காட்டினார். அந்த கணத்தில் அர்ஜுனன் ஒரு சக்தி வாய்ந்த அம்பு எய்து ஜெயத்ரதனின் தலையை வெட்டி அவன் தந்தையின் மடியில் விழுமாறு செய்தான். ஏன் அவன் தந்தையின் மடியில் விழுமாறு செய்தான் என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.